வணக்கம். சின்ன கேதரிங்னா கூட எல்லோரும் ஃபெமிலியரான ஃபேஸஸ் தான். நான் சொல்லணுன்னா அது ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது எல்லாருமே. ஸ்ரீஹரியமுக்கும் சரி ஆயுர்வேதத்துக்கும் சரி பெரிய சப்போர்ட்டிவ் ஒரு குரூப் தான் இங்கே இருக்கீங்க. ஜெயஸ்ரீ மேம், சரஸ்வதி மேம், மணி சார், சுதாகர் சார் எல்லாருமே இருக்கீங்க. எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டீம். அந்த சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு மூவ்மெண்ட் பண்ண முடியும். கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கு எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு ஓன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு மூமெண்ட்டாக, ஒரு ஹெல்த் மூமெண்ட்டாக கொண்டு வரணும்னா யூ நீட் எ டீம். அந்த டீம் அந்த லாயலான அந்த அந்த சயின்ஸை புரிஞ்சிட்ருக்க அந்த மக்கள் தான் அந்த மூமெண்ட்டுக்கான முக்கியமானது. இங்கே நம்ம கிளினிக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுப்போம். ஒரு பேஷண்ட்டுக்கும் நிறைய நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் ஆக்சுவலி ரொம்ப வெயிட் பண்ணிவிட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க கிளினிக்லேருந்து. ரீசன் என்னென்னா என்னோடய குரு சொல்லியிருக்கார். அதாவது ஒரு பேஷண்ட்டை எப்படி ஆயுர்வேதிக் எத்திக்ஸ் சொல்லியிருக்குன்னா ட்ரீட் எவ்ரி பேஷண்ட் லைக் யுவர் ஓன் ஃபேமிலி மெம்பர். உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அப்படி தான் நம்ம ஆயுர்வேதம் எல்லா பேஷண்ட்டும் ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் பேசிக் எத்திக்ஸ், அவ்வளோதான். உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறது அந்த வர குழந்தைக்கும் கொடுக்கணும். சிம்பிள் எத்திக்ஸ் தான். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய நீங்கள் அடிக்கடி கிளினிக் வர வைக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா? நினைக்க மாட்டோம் இல்லையா? என் குழந்தை அடிக்கடி கிளினிக் வரது நான் விரும்ப மாட்டேன். அப்போது என்னோடய குரு என்ன சொன்னார்னா ஒரு பேஷண்ட் ரெகுலராக வந்துகிட்டே இருந்தாங்கன்னா உங்கள் கிளினிக்கு, எதர் யூ ஆர் நாட் எ குட் டாக்டர், இல்லைனா ஹீ இஸ் நாட் எ குட் பேஷண்ட். ஒன்று நீங்கள் அப்போ அந்த பேஷண்ட் என்றைக்குமே பேட் பேஷண்ட்டாக இருக்க முடியாது. அப்போ நான் என்னோடய சைடில் நான் கிளியர் பண்ணிக்கணும் இல்லையா? எப்படி ஒரு பேஷண்ட்டை ரெகுலராக வராமல் இருக்க முடியும்னா எஜுகேட் தான் பண்ணணும். இல்லைனா அவங்களோட ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்போ எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஏன் அந்த டிசீஸ் வந்திருக்கு, எதனால் வந்திருக்கு, எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், வியாதி முடிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், இதெல்லாம் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி ஒரு கிளாரிட்டி கொடுத்தா தான் அவங்க எங்கே போனாலும் அந்த டாக்டர் இல்லைனா சிஸ்டம் டிபெண்ட் இல்லாமல் இருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமானது பார்த்திங்கன்னா ஐயப்பன் டாக்டர் சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் ஆயுர்வேதம் ரொம்ப ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுது. எப்படி நோய் வராமல் இருக்கலாம். அதுதான் ஆக்சுவலி ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா 50%மே லே பப்ளிக்கான சிலபஸ் தான். டாக்டர்ஸ்க்கு தான் 50%. நீங்கள் எப்படி 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலான்றதை பற்றி தான் சொல்கிறாங்க. அதில் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் வரும்போது பார்த்திங்கன்னா கோல்டு பிறந்த குழந்தையிலேருந்து ஆயுர்வேதம் கொடுக்க சொல்லுது. ஆனால் ஒரு செலக்டட் டோசஸ், ஒரு கண்ட்ரோல் டோசஸில். கோல்டு கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஒன் இன் செலக்டட் பேஷண்ட்ஸ் இந்த கரெக்ட் ஃபார்ம். அது சில கைண்ட் ஆஃப் நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸில், பெராலிசிஸில், இல்லைனா நியூரோ டீஜென்ரேட்டிவ் கண்டிஷன்ஸில், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அந்த பிரெயின் இப்போது அல்சீமர் மாதிரி, பார்க்கின்சன்ஸ் மாதிரி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்குறோம். குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்னென்னா அது அந்த கண்ட்ரோல் சின்ன டோசஸில் கொடுக்கும்போது அவங்களோட நியூரோ டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சின்ன குழந்தைங்கள் நம்ம பிரிக்கிறோம் எப்படின்னா ஒரு பிறந்த குழந்தை, அப்புறமா ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10, அதுக்கப்புறமா இருக்கிற அப்படி தான் நம்ம பிரிக்கிறோம். கிளினிக்கலாக பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட ட்ரீட்மெண்ட்டும் அதே மாதிரி தான் பிரியுது. அந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற மருந்துகள் எல்லாமே நியூரோ டெவலப்மெண்ட்டுக்கும் சேர்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட். அதனால் நல்ல அறிவு, நல்ல புத்தி, நல்ல மெமரி எல்லாம் இருக்க வேணும்னா கோல்ட் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கண்ட்ரோல் டோசஸ். அப்புறம் 5 to 10 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு அது இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நியூரோ அண்ட் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கிற மெமரி, கான்சன்ட்ரேஷன், அந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுது கிளினிக்கலாக பார்க்கும்போது. இப்போ இந்த ஸ்வர்ணப்பிராஷம் மூமெண்ட்டு எதுக்கு கவர்மெண்ட் பண்ணுதுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட் மூமெண்ட். ஏன்னா கிளினிக்கல் ப்ராக்டிசஸில் அது கொஞ்சம் பாருங்களேன். கிளினிக்கல் ப்ராக்டிசஸில் பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட் நம்ம வரக்கூடாதுன்னு பார்க்கும்போது ப்ரிவென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ப்ரிவென்ஷன் எப்படின்னா இப்போ ஒரு இம்யூனிட்டி பார்த்துக்கோங்க. ஏன் 1 இயர் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா பேஷண்ட்ஸ் கேட்பாங்க எவ்வளோ நாள் இந்த மருந்து நான் சாப்பிடணும் என் குழந்தைக்கு நல்ல இம்யூனிட்டி வரணும்னா ஆக்சுவலி டேக்ஸ் 1 இயர். 1 இயர் ஏன் தேவைப்படுதுன்னா எவ்ரி சீசன் டு சீசன் அந்த இம்யூனிட்டி மாறிட்டே தான் இருக்குது. ஒரு சீசன் இன்னும் சீசன், இப்போ வெயில் காலத்தில் இருக்கிற இம்யூனிட்டி வேறு, மழை காலத்தில் இருக்கிற இம்யூனிட்டி வேறு, அது மாதிரி மாறிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த 12 months, அந்த 6 டிஃப்ரெண்ட் சீசன்ஸ், தமிழ்நாட்டில் எல்லா சீசன்ஸும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அந்த எல்லா சீசன்ஸுமே நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஆப்டிமலாக வச்சுட்டு நம்ம பாடியை நம்ம அந்த இம்யூன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தோன்னா அந்த நெக்ஸ்ட் இயர் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது.
ரொம்ப புவரான இம்யூனிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு இட் டேக்ஸ் அபவுட் 2 to 3 years. அப்போ வந்து நம்ம ரெகுலராக மருந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது 3 வருஷத்துக்கு எல்லாமே. அதுக்கு பதில் வந்து ஒரு பூஸ்டர் மெடிசன் மாதிரி இந்த ஸ்வர்ணப்பிராஷம் வில் ஹெல்ப் மந்த்லி ஒன்ஸ். இதிலே வந்து 2 விதமான ஒரு ப்ரோக்ராமாக சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப லோ இம்யூனிட்டி இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா வந்து ஐடியலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் ஃபுல்லாகவே அந்த ட்ராப்ஸ் கொடுத்துட்டு வர்றது நல்லது. அதுக்கப்புறமா பூஸ்டர் டோஸாக வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. நல்ல இம்யூனிட்டி இருக்குது, அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, அந்த சீசனல் ப்ராப்ளம் தான் வருது அப்படின்னா சீசனலில் மட்டும் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து லோ இம்யூனிட்டி சொல்ல முடியாது. அது வந்து அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகிட்டே இருக்குது, அவ்வளோதான். அந்த குழந்தைங்களுக்கு மந்த்லி மந்த்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ அது வந்து டாக்டரோட ஒரு நீங்கள் வந்துட்டு அந்த அவங்க ஆயுர்வேத டாக்டர்ஸ்கிட்ட அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான அந்த டோசேஜ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்வர்ணப்பிராஷ் மூமெண்ட்டில் இது மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் கார்டு கொடுக்குறோம். அசஸ்மெண்ட் கார்டு ஏன் தேவைன்னா வந்து நம்ம மறந்து போயிடுவோம் அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம எப்படி இருந்தாங்க, எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எதெல்லாம் நம்ம ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுன்றது டாக்டர்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சம்டைம்ஸ் அவங்க வந்து விட்டு போயிடுது. அப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு 1 இயர்க்கான ஒரு அசஸ்மெண்ட் கார்டு போட்டுட்டு அதில் வந்து நம்ம நோட் பண்ணிகிட்டே வரணும் என்னென்ன சிம்டம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, எது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, எது அவங்க டைஜஷன் இஷ்யூஸாக இருக்கா, அந்த கனெக்டடான இஷ்யூஸாக இருக்கா, இல்லைனா மெமரி ஃபோக்கஸ், இல்லைனா அவங்க ரொம்ப ஹைப்பராக இருக்காங்க அந்த குழந்தைங்க, அந்த மாதிரியான இருக்கா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்வர்ணப்பிராஷத்தோடு சேர்த்து அந்த டாக்டர்ஸ் தே கேன் ஹெல்ப் த சைல்டு. அப்போ ஒரு டைம் பீரியடில் வந்து அந்த குழந்தைங்களோட இது சின்ன வயசுலேயே வந்து அது கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 16 இயர்ஸ்க்கு மேலாம் பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸ்லேருந்து கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிஷ்யூஸ் ரொம்ப ப்யூராக இருக்கும், ஈஸியாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அந்த எனி ட்ரீட்மெண்ட்டுக்கும். அப்படி தான். அப்போது அந்த 1 இயர் நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் குறையணும், அந்த சிவியரிட்டி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த டிசீஸ் குறையணும், அந்த வியாதியிலேருந்து திரும்பி வெளியே வரக்கூடிய அந்த டைம் டியூரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரணும். இதில் தான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அந்த சார்ட் அதுதான் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். அது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இதிலே யூஸ்வலாக வந்து 3 to 6 months ஆஃப் ஸ்வர்ணப்பிராஷத்திலே வந்து வி சி பாசிட்டிவ் சேஞ்சஸ் இன் சில்ட்ரன். முன்னாடி கொடுத்துட்டு தான் வரோம், இங்கே இப்போ தான் மூவ்மெண்ட்டாக ஆரம்பிச்சிருக்கும். பட் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நிறைய கொடுக்குற டைம்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்ததே இல்லைன்ற எவ்வளோ பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆக்சுவலி கவர்மெண்ட் அது வந்து அந்த இனிஷியேட்டிவ் சொல்லும்போது வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் ஸ்டார்டிங் இட் அஸ் எ மூவ்மெண்ட். நிறைய குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா வந்து இப்போ அவங்களுக்கு இம்யூனிட்டிலாம் நல்லாயிருக்கும், பட் ஆனால் ஒரே இடத்துல உட்கார முடியாது, துருன்னு ஓடிட்டே இருப்பாங்க, இந்த ஹைப்பர் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கும் இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் அந்த ஸ்வர்ணப்பிராஷத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து